Hi friends, welcome to Kalakat Kitchen. Different type of juice கேள்விப்பட்டிருக்கோம். இம்யூனிட்டிக்காக, டிடாக்ஸ்க்காக, எனர்ஜிக்காக 3 பெனிஃபிட்ஸ் தரும் அபைட் ஜூஸ் தான் பார்க்க போறோம். வைரஸை இப்போதைக்கு நம்ம பாடியில் உள்ள எதிர்ப்பு சக்தியால் மட்டும்தான் தடுக்க முடியும். இந்த ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்ய ரொம்ப உதவும். அது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு ஜாரில் ஒரு கப் பீட்ரூட் போட்டுக்கோங்க. பீட்ரூட்டில் விட்டமின் சி, விட்டமின் B9 இருக்கு. B10 வந்து லிவரை நச்சு பொருள்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் நைட்ரேட் இருக்கு, ஹை எனர்ஜி தரும். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கிறதுக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா போதும். ரெண்டாவதா நம்ம அரை கப் நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம். நெல்லிக்காயில் நல்ல இம்யூனிட்டி தர விட்டமின் சி, காப்பர், மேக்னீஸ் இருக்கு. இதில் ஃபைட்டோ நியூட்ரியன்னு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அது மாதிரி விட்டமின் B5, B6 இருக்கு. ஃபுட்டை எனர்ஜியாக வேகமாக மாற்ற உதவி பண்ணும். மூணாவதா 1/3 புதினா சேர்த்துருக்கோம். புதினால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. காமன் கோல்ட் குணப்படுத்தும். டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி புத்துணர்ச்சி கொடுக்கும். நாலாவதா நம்ம 1/4 கப் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையில் ஆன்டி கேன்சர், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதில் இருக்கிற பவர்ஃபுல் பிளான்ட் காம்பவுண்ட் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இதில் இருக்கிற ஃபோட்டோ நியூட்ரியன்ட் நரம்பு மண்டலத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். அரை கப் கிரேப் சேர்த்துருக்கோம். அஞ்சாவதா இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு. சில வைரஸ், பாக்டீரியாக்களை அழிக்கிற சக்தி இருக்கு. கிரேப்ஸில் இருக்கிற ஆந்தோசயானின் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது போல கிரேப்ஸில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். கலக்காட் கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் அமைக்கி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. டேஸ்ட்டுக்காக நம்ம பிங்க் சால்ட் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், வறுத்த ஜீரக பவுடர், இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணியோட நம்ம மையா அரைக்க போகிறோம். இந்த ஜூஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க காய்கறி, பழங்களை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த ஜூஸ். இது இம்யூனிட்டி லெவலை அதிகப்படுத்த இந்த ஜூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை குடிங்க. 2 தடவை இல்லைனாலும் ஒரு தடவையாவது கண்டிப்பாக குடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க கலக்காட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.